நம்ம காசு இல்லாம கைய கூட அசைக்க மாட்டோம். ஆனா கியூஆர் கோட்ஸ கண்டுபிடிச்சதுக்கு இவர் ஒரு பைசா கூட வாங்கலையாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானை சேர்ந்த மசாஹிரோ ஹரா அப்படிங்கிற இன்ஜினியர் தான் கியூஆர் கோட்ஸ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கண்டுபிடிச்சாரு. ஆனா அதை சீக்ரெட்டா வச்சுக்காம அவரோட டீம் அதை ஓபன் சோர்ஸா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் வரலாறு. 90ஸ்ல ஜாப்பனீஸ் கார் ஃபேக்டரிஸ்ல பார் கோட்ஸை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணும். ஆனா சில சமயம் சிங்கிள் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்க்கு 10 டிஃபரண்ட் கோட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதோட ராங் ஆங்கிள் ரீட் பண்ணாலோ லேபிள் பெண்ட் ஆனாலோ ஸ்கேனர்ஸ் ஃபெயில் ஆயிடுது. இதனால என்டையர் அசம்பிளி லைனே ஸ்லோ ஆயிருக்கு. அப்போ ஹராவை கூப்பிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்ல தலைவன் இதை யோசிச்சுக்கிட்டே கோங்கிற கேமா ஆடி இருக்காப்ல. அப்போ தோண ஐடியா தான் கியூஆர் கோட்ஸ். கேம்ல இருந்த மாதிரி ஒரு யூனிக் 2D கிரிட் எல்லா ஆங்கிள்ஸ்லயும் ரீட் ஆகணும்னு யோசிச்சு பல மாச போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கோல்டன் ரேஷியோல ரேர் பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் 3 கார்னர்ல பிக் ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி கியூஆர் கோட்ஸை டிசைன் பண்ணாரு. இது ஒரு பெரிய முயற்சி. ஏன்னா கியூஆர் கோட் 30% டேமேஜா இருந்தாலும் சரி, 20ல இருந்து 4000 கேரக்டருக்கு மேல இருந்தாலும் சரி ரீட் பண்ணும். இப்போ எல்லாத்துலயும் இருக்க இந்த கியூஆர் கோட் ஒரு கேம்ல இருந்து தான் வந்ததுன்னு மறந்துடாதீங்க மக்களே. கூடவே இந்த ஸ்டோரியை எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.